அண்மைச் செய்தி. திமுக ஆட்சியில் பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் மதுபான ஆலை நிறுவனங்களிடமிருந்து கோடிக்கணக்கில் லஞ்சம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், முழு விவரங்கள் என? திமுக ஆட்சி காலத்தில் டாஸ்மாக் நிர்வாகத்தில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக வந்த புகாரின் அடிப்படையில லஞ்ச ஒழிப்புத்துறை இன்று சோதனையை நடத்தி வருகிறது. தமிழகம் முழுவதும் 41 இடங்கள்ல இதுல முக்கியமாக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய வீட்டிலும் மற்றும் அவருக்கு நெருக்கமாக இருந்த சில அதிகாரிகளோடு தொடர்புடைய இடங்களிலும், அதே போன்று இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படக்கூடிய அந்த குறிப்பிட்ட மண்டல அலுவலகங்கள் மற்றும் குடோன்கள், தனியார் மதுபான ஆலைகள் தான் இந்த சோதனை நடத்தப்படுகிறது. இதனுடைய பின்னணியில பார்ட்டி ஃபண்ட் என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து புதியதாக தாவேக ஆட்சி அமைந்த பிறகு முன்வைக்கப்பட்டது. பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில மதுபான ஆலை நிறுவனங்களிடமிருந்து கோடிக்கணக்கில் லஞ்சம் வசூலிக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு இருக்கிறது. அதன் அடிப்படையில இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையில செந்தில் பாலாஜி சென்னையிலே தங்கியிருந்துதான் அவர் இந்த திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல தினந்தோறும் சென்று விசாரணைக்கு ஆஜராகி வந்தார். தாவேக ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சதித்திட்டம் தீட்டியதாக பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்குல அவர் தினந்தோறும் நீதிமன்றத்தினுடைய அந்த நிபந்தனையின் அடிப்படையில அவர் ஆஜராகி வந்த நிலையில சென்னையில ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருந்த அவரை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இன்று காலையிலேயே அவரை மடக்கி இருக்கிறார்கள். தொடர்ந்து அவரிடம் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும், கரூரிலே ராமேஸ்வரப்பட்டியில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிலும் இந்த சோதனை நடப்பதாகவும் அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பார்ட்டி ஃபண்ட் என்ற ஒரு குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில மதுபான ஆலைகளில் இருந்து, அதாவது டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மது வகைகளை கொள்முதல் செய்யக்கூடிய முக்கியமான மதுபான ஆலைகளிடமிருந்து இந்த பணம் வசூலிக்கப்பட்டதாகவும் அந்த புகாரின் அடிப்படையில இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக, இந்த விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. லஞ்சம் கொடுப்பதாக கூறப்படக்கூடிய அந்த மதுபான நிறுவனங்களிடமும் சோதனை நடக்கிறது. குறிப்பாக கோவையில பெரியநாயக்கன் பாளையம் அருகே இருக்கக்கூடிய பகுதியில இந்த சிவாஸ் டிஸ்டிலரிஸ் என்ற அந்த நிறுவனத்துல சோதனை நடத்தப்படுகிறது. சென்னையில கால்ஸ் டிஸ்டிலரிஸ் என்ற அந்த நிறுவனம் மதுபான ஆலையில நடத்தப்படுகிறது. திமுக ஆட்சி காலத்துல பார்ட்டி ஃபண்ட், மினிஸ்டர் ஃபண்ட் உள்ளிட்ட பெயர்கள்ல இது போன்ற மதுபான ஆலைகளில் இருந்து பணம் வசூலிக்கப்பட்டதாகவும் இதிலே குற்றச்சாட்டப்படுகிறது. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில இந்த சோதனை நடத்தப்படுகிறதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இவர் தொடர்புடைய இடங்களிலும் இந்த சோதனை நடப்பதாகவும், குறிப்பாக சென்னையில மட்டுமே 14 இடங்களிலே இந்த சோதனை நடப்பதாகவும் கூறுகிறார்கள். கோவையிலே ஒரு 3 இடங்கள்ல நடக்கிறது. திருவாரூர், மன்னார்குடியிலே சோதனை நடக்கிறது. அதுபோன்று புதுக்கோட்டை, கரூர், சிவகங்கை உள்ளிட்ட இந்த மாவட்டங்களில் எல்லாமே கூட மதுபான ஆலைகள் மற்றும் குடோன்கள்ல இந்த சோதனையை மேற்கொள்கிறார்கள். இன்னும் இந்த சோதனையினுடைய நடைபெறக்கூடிய இடங்களினுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்புல கூறப்படுகிறது. ஏற்கனவே டாஸ்மாக் ஊழல் நடந்ததாக ஏற்கனவே அமலாக்கத்துறையில ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அமலாக்கத்துறையில் ஒரு பக்கம் விசாரணை தொடர்ந்து நடந்து வருகிறது. அதிலே சிக்கி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் தற்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய சோதனையிலும் அந்த தனியார் நிறுவனங்கள் சிக்கி இருக்கிறது. இவை எல்லாமே அப்பொழுது அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான ஒரு நிறுவனங்களாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அதன் அடிப்படையிலேயே தொடர்ந்து இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சரவணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.